லூனார் 25 ரஷ்யா வந்து ரீசெண்டாக மூணுக்கு அமைச்ச லேண்டரோட பேர். நம்ம இந்தியாவில் வந்து ரீசெண்டாக சந்திரயான் 3 அமைச்சாங்க. பட் சந்திரயான் 3 சென்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே லூனார் 25 அமைச்சாங்க. நம்மளோட சந்திரயான் 3 வந்து இன்னும் மூணோட ஆர்பிட்டில் தான் இருக்குது. பட் மூணுக்கு முன்னாடியே லூனார் 25 மூணுக்கு உள்ள ஆர்பிட்குள்ளேயே போயிடுச்சு. அதோட இந்தியாவோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுறாங்க ரஷ்யா. பட் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டாலும் லேண்டர் வந்து மூணு கிட்ட ரீச் ஆகும்போது மூணில் வந்து ரீச் ஆகிடுச்சு. இது எதனால் நடந்திருக்குன்னா, ஏதாச்சும் நம்மளோட நெட்வொர்க் கனெக்ஷன் ஏதாச்சும் திடீர்னு லாஸ் ஆகுதுனால இந்த மாதிரி சில எரர்னால தான் இந்த மாதிரி ஆகுது. இதுக்கு முன்னாடி மூணுக்கு வந்து லேண்டர் அமைச்ச மூணே கண்ட்ரி USA, ரஷ்யா, சைனா. ரஷ்யா ஏற்கனவே மூணுக்கு லேண்டர் அனுப்பிச்சிருக்காங்க. பட் இந்த டைம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் சந்திரயான் 1, 2க்கு இதே நிலமை. சென்ட் பண்ணிடுவாங்க. லேண்டர் போகும்போது நெட்வொர்க் கனெக்ஷன் லாஸ் ஆகிறதுனால தான் இதுக்கு முன்னாடி 2 டைமும் ஃபெயில் ஆச்சு. பட் இந்த டைம் சந்திரயான் 3 அனுப்பிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆர்பிட்டில் இருக்குது. வர ஆகஸ்ட் 23 அன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகுது. இது கடைசியாக அப்போலோ 17 டிசம்பர் 1972 தான் கடைசியாக மூணுக்குள்ள லேண்டரை வந்து யூஎஸ்ஏலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லேண்டர் வந்து மூணை ரீச் ஆச்சுன்னா அதுதான். அப்போலோ 17க்கு அப்புறம் இன்னும் ஒரு லேண்டர் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக மூணுக்கு போகவே இல்லை. இதுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் எரரா இல்லாட்டி ஏதாச்சும் ஃபிசிக்கலாக வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால இந்த மாதிரி லேண்டரை வந்து டேமேஜ் ஆகுதான்னு யாருக்கும் தெரியல. இதை வந்து பப்ளிக்காக யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணலையா இல்லாட்டி ஒரிஜினலாகவே கிடச்சி அப்படின்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.